வணக்கம் உறவுகளே. இன்றைய இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போவது கொக்குவில் மேற்கு சமூகம் கனடா நடாத்தும் ஒன்றுகூடல். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். வணக்கம். இது நாங்கள் கொக்குவில் மேற்கு சமூகம் ஒன்றுகூடல் என்று நெல்சன் பார்க்கில் ஒன்றுகூடல் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கொக்குவில் மேற்கு சமூகத்தின் ஒன்றுகூடலானது இப்போ ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் முந்தி சிசிடிஎம் என்ற ஒரு குறிச்சிக்களை தான் செய்து வைத்த நாங்கள் இப்போ கொக்குவில் மேற்கு என்று சொல்லி எல்லாத்தையும் அந்த கொக்குவில் மேற்கு முழு சமூகத்தையும் உண்டாக்குற முக்கிய நோக்கம் எங்களது மக்களை ஒன்றாக்கி அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு இங்கே ஒன்று கூடி பழைய ஞாபகங்களை மீட்கவும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் இங்கே சந்தித்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒன்று கூட செய்கிறோம். அதை விட நாங்கள் கோடைகால ஒன்று கூடல் அதே மாதிரி குளிர்கால ஒன்று கூடலும் செய்கிறாங்க. வருஷத்தில் 2 ஒன்று கூடல். முற்றுமுழுதான நோக்கம் கொக்குவில் மேற்கு ஆக்களை ஒன்றிணைப்பது. இது நாங்கள் கொக்குவில் என்று தனியாக செய்யாவிட்டது காரணம் கொக்குவில் என்றது ஒரு பெரிய ஒரு ஊர். அதை விட கனடாவில் கொக்குவில் ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அதில் எல்லாரும் சேர்த்து நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் ஹேண்டில் பண்ணுற சரியான கஷ்டம். எனவே தான் இது ஒரு கொக்குவில் மேற்கென்று நாங்கள் செய்கிறது காரணம் இவ்வளோ வெறும் உண்டாக்குறதுக்கு. இதை விட நாங்கள் முந்தின காலங்களில் கொக்குவில் மேற்கு சிசிடிஎம் பாடசாலை சனசம நிலையம் போன்றவற்றுக்கு எங்களால் ஆன உதவிகளை செய்தோம். அவர்களின் சிறு சிறு வளர்ச்சிக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் இங்கே செய்கிறது முற்று முழுதாக எங்களுடைய கனடாவில் உள்ள கொக்குவில் மேற்கு ஆக்கள் ஒன்று இணைத்து அவர்களை ஒரு சமூகமாக கொண்டு வருவதான் எங்களோட முழு நோக்கமாக இருக்கிறது. கால சிறு வயதிலிருந்து அவர்கள் கனகாலத்துக்கு அப்புறம் கண்டிருக்கணும். எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கணும். லண்டன்லேருந்து வந்திருக்கணும், சுவிட்சர்லேருந்து வந்திருக்கணும். அதில் ஏறத்தாழ சிசிடிஎம் என்ற பாடசாலையில் கல்வியேற்றவ நான் நினைக்கிறேன் ஒரு 40 வருஷத்துக்கு முதல். இப்போ அதில் எல்லாரும் நின்று தங்களுடைய பழைய ஞாபகங்களை மீட்டு சந்தோஷமாக ஒரு ஒன்று கூடி செய்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறேன். அத்தோடு இங்கே நிறைய பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாப்பாடுகள் இதுகளெல்லாம் சமைச்சு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக செய்ய போகிறது மதிய உணவு. அதைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள். அத்தோடு நிற்காமல் இரவு பின்னேற நேரமாக எல்லாருக்கும் கொத்துரொட்டி போட்டு மற்றது வயது போனாக்களுக்கு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வச்சு அவையிலையும் ஒரு உற்சாகப்படுத்தி அவையிலும் ஒரு சந்தோஷப்படுத்தி ஒரு நல்ல நாள் இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு சிறந்த நாளாக அமையணும். அதுக்காகத்தான் இந்த ஒன்று கூடலை நாங்கள் வருஷம் செய்து கொண்டு வரோம். எல்லாம் கொண்டு தானே வா. வணக்கம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது கொக்குவில் மேற்கு சமூகத்தின் ஒன்று கூடல். இது நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது சிசிடிஎம் பாடசாலை என்று சொல்லி நிர்வாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 8 வருஷம் வெற்றிகரமாக முடித்து கொண்டு வந்துட்டோம். இப்போது 9வது வருஷம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது என்ன முதல் சின்ன குறுகிய வட்டத்தில் இருந்தோம் சிசிடிஎம் பாடசாலை அண்டி இப்போ கொக்குவில் மேற்கு முழுக்க நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கணும் என்ற நிமித்தம் ஒன்றுமையாக சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சொன்னால் எல்லா கொக்குவில் மேற்கு அத்தனை பேரையும் நாங்கள் ஒன்று கூட்டி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் பிரிஞ்சு வைக்க இல்லை. விரும்பி நாங்கள் எல்லாரும் பேரம் கொண்டு தான் அழைப்பு கொடுக்குறோம். எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆரம்பித்து இன்னும் நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு பின்னேரம் 8-8:30 வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் 3 நிலை சாப்பாடோடு ஒன்று பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் ஒற்றுமையாக நின்று எல்லாரும் ஒற்றுமையாக வாருங்கோ, வந்தவங்களோட ஒற்றுமையாக இருந்து ஒன்று கூடி இருங்கோ. இப்போ நாங்கள் இல்லாத காலத்தில் எங்களோட பிள்ளைகளும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதான் எங்களோட விருப்பம். நீங்களால் யோசிச்சு நடந்து ஒற்றுமையாக வேறுங்கூட தான் நாங்கள் சொல்லக்கூடியா இருக்குது. இனி வேறு இப்போ இந்த பார்ப்போம். தேங்க்ஸ் ஐயா. ஓகே, நன்றி. இவர் தான் நான் தாசனான்னு சொல்லி எமது கொக்குவில் மேற்கு முயற்சிகள் எல்லா முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக நின்று அதில் தான் முதல் இந்த நிகழ்ச்சியை 8 வருஷத்துக்கு மேல் ஆரம்பித்து வச்சவர். கொக்குவில் ஒன்று கூடல் வருஷம் நல்ல சிறப்பாக நடக்கிறது. இந்த வருஷமும் எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் இதில் எல்லாரையும் சந்திக்கணும் தான் நாங்கள் வந்தது. இன்றைக்கு எல்லாரையும் கண்டது, உங்களையும் கண்டது எல்லாம் சந்தோஷம். நல்லா போகுது. கொஞ்சம் மழை தான் நல்லா போகுது.
அப்படி என்ன சாப்பிடுறீங்க? பானம் சாப்பிடலாம், சாப்பிடலாம், ஸ்வீட் கார்ன் இப்போ ரைஸ் வெடி நாங்கள் ரைஸ் சாப்பிடுறோம். இந்த ஒன்று உடலும் கூட இங்கே ருசியான லைஃப் தான். அப்படி சொந்தக்கார ஃப்ரெண்ட்களை சந்திச்சு கதை கேட்க சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தான் உண்மையா இந்த ஒன்று உடல் இது நாங்கள் என்ன நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா ஒரு சிலர் தான் காணும். ரெசிபியா உள்ள எல்லாரையும் சந்திச்சு ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஃபேமிலி லைக் ரிலேட்டிவ்ஸ் ரைட். ஸோ சந்தோஷமா இருக்கு இப்படி ஒன்று உடல். மத்தியான சாப்பாடு சாப்பிடலாம். எவ்வளவு மழை பெய்தாலும் அப்பளமெல்லாம் பொறிச்சு கொண்டே இருக்காங்க. அதாவது மழை பெய்தாலும் சமையல் நடந்து கொண்டிருக்கு. இங்கே மக்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த மலைகள் சாப்பிடவே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து ஒரு மலை சுற்றி அடிச்சு கொண்டிருக்கு. இந்த அதுல இருந்து சாப்பிடவே ஒரு சந்தோஷம் தான். கொக்குவில் மேற்கு ஒன்று கூடல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே கொக்குவில் மேற்கைச் சேர்ந்த மக்களும் கொக்குவில் மேற்கு சிசிடிஎம் பாடசாலையில் கற்ற மாணவர்களும் இங்கே கனடாவில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஒன்று கூடலை கனடாவில் வாழுகின்ற தமிழ் மக்கள், தங்களுடைய உறவினர்கள், சிசிடிஎம்மிலே கற்ற மாணவர்கள் மற்றும் உலகம் பூராவும் வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த கொக்குவில் ஒன்று கூடலிலே பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்காக வந்து இங்கே சந்தோஷமாக பங்கு பெற்றி தங்களுடைய உறவினர்களையும் சந்தித்து மகிழ்ச்சியாக இந்த விழாவினை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது கனடாவினுடைய கோடைகால நிகழ்வாகும். குளிர்காலத்தில் ஒரு விழா எடுக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விழாக்களை எடுத்து எங்கள் மக்களை பார்க்கவும் இந்த விழாவை சிறப்பிக்கவும் உலகம் பூராவும், கனடா உட்பட உலகம் பூராவும் இருந்து வருகின்ற மக்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்றார்கள். இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் மேலும் எல்லா மக்களும் ஊக்குவித்து இந்த நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடாத்துவதற்கும்
தமிழ் மக்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கும் ஒருதற்கொருதர் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் இது ஒரு தூண்டுகோலாக அமைய வேண்டும். இந்த நிகழ்வுகள் சிறப்பிப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். உலகம் பூராவும் இருந்து வந்திருக்கின்ற மக்களை நாங்கள் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது தேநீரும் வடையும் கொடுக்க போகிறார்கள். இப்போ வடைக்கான ஆயத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வடையும் டீயும் சூப்பராக இருக்குது. வடை சம்பலும் அங்கே தான் தேங்காய் திருவி செய்தவன், உடனுக்குடனே செய்த வடை, உடனுக்குடனே செய்த சம்பல் சூப்பராக இருக்குது. சொந்த ஊரில எல்லாமே உயர்ந்திருக்கு.
இப்பொழுது கொத்தரொட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி உறவுகளே, இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல். நன்றி உறவுகளே.